வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சி பிரதேசத்தில் விவசாய பயிற்சி நிலையத்தில் நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா இன்றைக்கு வயல் விழா நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வயல் விழாவில் நாங்கள் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றதை பற்றி உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். வாங்க உள்ளுக்க போகலாம். வணக்கம். எங்களோட விவசாய மக்களுக்கு இந்த அன்னாசி செய்கை பற்றி பெரிய அளவுக்கு புரிந்துணர்வு இல்லை. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அதை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? இது இப்போ நீண்ட கால பயிர்ன்றால கூடுதலாக இவங்களோட விவசாய மக்கள் பெருசாக விரும்புகிறீங்க. அதோட இதுண்ட விளக்கம் அது பெருசாக இங்கே இல்லை கிளிநொச்சி இதில் ஏன்னா கூடிய அளவில் இது வெளி மாவட்டத்தை தென்னிலங்கையில் தான் கூடிய அளவில் அன்னாசி செய்கை செய்ய வர்றதால அன்னாசி செய்கை செய்ய வர்றதால இங்கே இப்போ தான் அறிமுகமாகி கொண்டிருக்கு. ஆனால் உண்மையிலே எங்களை தென்னிலங்கையை விட இங்கே கூடிய அளவில் வருமானம் எடுக்கக்கூடியதும் கூடிய அளவில் செய்யக்கூடியதுமாகவும் இருக்குது இந்த அன்னாசி செய்கை. தென்னிலங்கையோட எங்களோட பாகத்தில் கூடுதலாக வருமானம் ஓட்டக்கூடியதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது சொல்ல வர? ஏன்னா இப்போ நாங்கள் அங்கேருந்து மார்க்கெட்டிங் இப்போ அங்கேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் அதில் எடுத்து செய்கிறோம். அதை விட இப்போ தென்னிலங்கையை விட இங்கே அன்னாசி செய்கை கூடிய அளவில் இப்போ இனிப்பு சுவை எல்லாம் பழத்தின் சுவையல் திறமெல்லாம் கொஞ்சம் கூடிய அளவில் சிறந்ததாக இருக்குது. தென்னிலங்கை அவர்களுடைய விட இங்கே சிறந்ததாக இருக்குது. மற்ற எங்களுக்கு தென்னை செய்கை இருக்குது. அதில் ஊடு பயிராக நாங்கள் இதை செய்யலாம். இதனால் வருமானம் எங்களுக்கு கூடிய அளவில் வரக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு போகத்தில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் அன்னாசி செய்கையால்? ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி செலவாக ஒரு 12 ஆகக்கூடிய வருமானமாக 12 லட்சத்துக்கு எடுக்கலாம். நாங்கள் ஒரு ஏக்கருக்கு நடுக செய்து நாங்கள் பயிற்சி செய்தோம்னா அன்னாசி செய்கை செலவு ஒரு கூடிய அளவில் ஒரு ஏக்கருக்கு செலவு 6,70,000 கிட்ட தான் அன்னளவாக முடியுது. அப்படி என்றால் இப்போ நாங்கள் விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தால் இதுக்கான ஊக்குவிப்புகள் இல்லை இது சம்மந்தமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குதா இல்லை? இப்போ நாங்கள் இந்த முறையும் இந்த திட்டத்தில் அரமானிய திட்டத்தில் அன்னாசி செய்கை அந்த செய்யக்கூடிய இடங்களுக்கு கொடுத்துருக்குறோம். மற்றது இது தொடர்பான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுறது. மற்றது எங்கள் விவசாய பொதுஆசிரியர் நிலையத்துக்கு கேட்டால் அது இது சம்மந்தமான ஹேண்ட் அவுட்கள் இது சம்மந்தம். நன்றி. வேறு எந்த எங்களுக்கு இந்த அன்னாசி செய்கைக்கு எந்தெந்த உறிஞ்சிகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த உறிஞ்சிகள் இருக்குது என்பதை பற்றி சிறு விளக்குங்கள். இதில் தான் சாம்பிள் இதில் 4 உறிஞ்சி வகை இருக்குது. இது முடி உறிஞ்சி, மற்றது இதில் சைட்டில் இருக்கிறது தண்டுறிஞ்சி, இங்கால பக்கம் பார்த்திங்கன்னா பக்க உறிஞ்சி, மற்ற வேருக்கு இடையில் வர்ற உறிஞ்சி வேறு உறிஞ்சி. இந்த 4 வகை உறிஞ்சி இருக்குது. இந்த 4 வகை உறிஞ்சியில் இந்த முடி உறிஞ்சியும் இந்த தண்டுறிஞ்சியும் நாங்கள் பயன்படுத்துகிற குறைவு என்னென்னு சொன்னால் அது காலம் கூட 2 வருஷம் செல்லும். இதை காலம் நாங்கள் அறுவடை எடுக்கிறதுக்கு. அதுக்காண்டி இதை நாங்கள் பயன்படுத்துகிற குறைவு. நாங்கள் இது உறிஞ்சி பயன்படுத்துகிற நடுகைக்கு பயன்படுத்துகிறது இந்த பக்க உறிஞ்சியும் மற்றது வேறு உறிஞ்சியும். இது எங்களுக்கு 1 வருஷத்தில் அறுவடை தரக்கூடிய மாதிரி இருக்குது. 12 மாதத்தில் உங்களுக்கு விளைச்சல் தரக்கூடிய மாதிரி இருக்குது. முடி உறிஞ்சி 24 மாதங்கள் செல்லும். அதுக்கு நாங்கள் போலியோ ஃபர்டிலைசர் அப்படி அப்ளை பண்ணி தான் கொஞ்சம் கூடிய அளவு செலவு செய்து அந்த அறுவடை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் தான் நாங்கள் விரும்புகிறோம். இதற்கு உறிஞ்சியல் நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்த என்னென்ன ரசாயன கரிகரிப்புகளை செய்யணும்? நடுகைக்கு நாங்கள் அந்த உறிஞ்சியை பயன்படுத்திக்க நாங்கள் இந்த பயன்படுத்துறது பூச்சி நாசினியும் பங்கச நாசினியும். இதில் முதலில் பூச்சி நாசினியை 10 லிட்டருக்கு 30 ml பயன்படுத்தணும். ப்ரொப்பனோவஸ் பயன்படுத்தலாம். அதில் நாங்கள் ஊற வச்சு போட்டு அதுக்கு பிறகு மேங்கோ சேப்பை ஃபங்கஸ் நாசினி தொட்டு நீக்கிறதுக்கு அதுக்கு அந்த அடியழுகள் அதுகள் வராமல் தடுக்கிறதுக்கு தான் மேங்கோ சேப் பயன்படுத்துகிறது. பூச்சி நாசினி அந்த மீலிபக் தாக்கம் அதுகள் இருக்கும், அதை தடுக்கிறதுக்கு. ஏன்னா உறிஞ்சியை நாங்கள் இப்போ ரசாயன இது பரிகரணை செய்யாட்டிக்கு எங்களுக்கு பராமரிக்கிற செலவு கூடிய அளவில் முடியும்.
ஓகே, நாங்கள் இப்போ எதுக்கு முன்னே நிற்கிறோம்டா, இதில் வந்து இந்த கோவில் டிராக்டரில் வந்து லேசர் லெவல் ஒன்று பூட்டியிருக்கிறேன் மண்ணையாக்கள். இப்போ அதை பற்றி தான் சொல்ல போயினோம். அந்த அன்னைகிட்ட கொடுக்குறேன், அதை சொல்லுங்கள். வணக்கம். இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா லேசர் லெவலிங்ன்னு சொல்கிறது. இப்போ இந்த செயற்பாடை வந்து நாங்கள் லேசர் லெவலிங்ன்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னா 4 வீல் டிராக்டரில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை பாவிச்சு, அதாவது 4 சக்கர உலகத்தில் இன்னும் ஒரு லேசர் தண்ணியக்க ஒரு கருவி ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் இதை வந்து இயக்குவதன் மூலம் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கையால் இப்போ 4 சக்கர உழவு இயங்குறதில் பாவிக்கிற உயர்த்தி ஹைட்ரோலிக்காக வச்சு தான் நான் இந்த செயற்பாடை மேற்கொண்டு வந்தேன். இது வந்து அதில் பார்த்தீங்களாண்டா அதில் இருக்கிறது வந்து தியோடலைட்டுன்னு சொல்கிறது. அதை பயன்படுத்தி இந்த அளவுகோலால் வந்து பல்வேறுபட்ட இடங்களில் வந்து அதொருபட்ட இடங்களில் வந்து நாங்கள் வந்து அதன் உயரத்தை வந்து, அதாவது அதன் உயரத்தை வந்து பல வகையான இடங்களில் வந்து துணிகிற மூலம் ஒவ்வொரு இடங்களில் என்ன மாதிரியான அளவுகளில் நிலம் இருக்குன்ற அளவை எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலம் அதன் சராசரி அளவை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து இதில் காட்டப்பட்டிருக்க உபகரணம் வந்து இதுதான் லெவலர். அதாவது இதில் சிஸ்டம் வந்து என்னென்னு சொன்னோன்னா அதில் பார்த்தா ஆட்டோமேட்டிக், அதுதான் லேசர் தொழில்நுட்பம்னு சொல்கிறது. இப்போ அதில் வந்து நாங்கள் அதில் டிராக்டரில் இருக்கிறதில் வந்து இப்போ நாங்கள் சராசரி எடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து கிட்டவா கொண்டே வந்து இந்த லெவலரை ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு எந்த அளவில் வந்து அந்த நீளத்தின் மட்டம் வேணுமென்று சொல்லி அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவதன் மூலம் அதை துணிஞ்சு கொள்ளலாம். அதில் செட் பண்ணிவிட்டு அதில் இதன்னுட்டு நாங்கள் இயந்திரத்தை வந்து 4 வீல் டிராக்டரை வந்து இயக்குவதன் மூலம் இந்த லேசர் இயந்திரம் எப்படி வேலை செய்யுமெண்டா, இப்போ உயரமான இடங்களில் குறைக்க வேணுமோ, தாளமான இடங்களில் நிரப்ப வேணுமோ, அப்போ நாங்கள் ஒரு நிலையான ஒரு புள்ளியோண்ட துணிஞ்சோம்டா அந்த புள்ளியை வச்சுக்கொண்டு எல்லா இடமுமே ஒரே அளவான, இப்போ எங்கே வச்சு இந்த நாங்கள் அளவை பார்த்தாலும் எல்லா இடமும் வந்து ஒரே அளவான அளவை வந்து தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இது வந்து இப்போ ஆரம்ப கட்டமாக இப்போ பரிசோதனைக்கு வந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் இதுன்ற முக்கியமான இது என்னென்னா, இப்போ சிறிய இடங்களை நாங்கள் பாவிக்க வந்து சிறிய இடங்களில் வந்து இப்போ மூளைகள்னு சொல்கிறது, எல்லா இடங்களையும் மூளைன்னு சொல்கிற இடங்கள் வந்து எந்த இயந்திரங்கள் பாவிக்க வந்து கழிவுற துண்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காண்டி வந்து அதிகமான பிறப்பை கொண்டு, அதிகமாக 4 பிறப்புக்கு அதிகமான பிறப்பை கொண்ட இடங்களுக்கு வந்து இதை பாவிக்கிறது வந்து அதன் வினைத்திறனாகும். மற்றது வினைத்திறனாக இருக்கும் என்று சொல்கிறத விட அதில் நிலையத்தை வினைத்திறனாக பாவிக்கலாம். மற்றது வந்து பயிரை வந்து முக்கியமாக வந்து நாட்டு நடுக விதைப்புகளுக்கு முக்கியமாக வந்து நெல்லுக்கு வந்து நீர்மட்டம்ன்றதான் முக்கியம். அப்போ அந்த நீர்மட்டத்தை வந்து சரியான உயரத்தில், இப்போ கதிர் நடும்போது ஒரு மட்டம் இருக்கணும், கதிர் மாட்டம் படிக்கும்போது ஒரு வகம் இருக்கணும், விளைச்சலின் போது ஒரு நீர்மட்டம் இருக்கணும். அப்போ அந்த நீர்மட்டங்களை வந்து எல்லா இடம் சரியான அளவில் பேணுறதுக்கு வந்து இந்த கருவி மிகவும் முக்கியமான தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா தாழ்நில ஊடுகலட்டின்னு சொல்லுவினோம். இது நாங்கள் அந்த வரிசையில் நட்ட நெல்லுக்கு இடையில் உள்ள களைகளை வந்து இலகுவாக கட்டுப்படுத்த இதை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். இதான் வந்து நெல் நாற்று நடுற வந்து இயந்திரம் வந்து, இதன் மூலம் வந்து நாங்கள் நெல் நாற்றுகளை வந்து வரிசை முறைப்படி இலகுவாக வந்து நட்டு கொண்டு போகலாம். இதில் இங்கே நாங்கள் பயிற்சிக்கு பயன்படுத்துகிற பல வகையான இயந்திர வகைகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. விதை நடுகை இயந்திரம், புல்லுகளை கட்டுப்படுத்தும் இயந்திரம், லேமஸ்டர் ரொட்டவேட்டர், மேடை போடும் இயந்திரம், மற்ற டிஸ் கலப்பை, மற்ற டிஸ்கரவுன்ற மண்களை தூளாக்கும் இயந்திரம், முள்ளு கலப்பை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. மற்றது ரெக்டரில் பூட்டி இழுக்கிற ரொட்டவேட்டர் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது.
இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பயிற்சிகளுக்கு வந்து தீமை விளைவிக்கிற பூச்சிகளை பற்றி தான் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தீமை விளைவிக்கிற பூச்சிகள் வந்து என்னென்ன மாதிரி என்னென்ன பயிர்களுக்கு தீமைகளை விளைவிக்கின்றது என்பதை பற்றி இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு விரிவாக. இதுதான் கொஞ்சம் கரைச்சல் பிடிச்சது. ஒரு 5 நாளில் பார்த்தா தெரியும். இப்போ இது இன்னும் எங்களை ஏபிசி எடுக்க இங்கே வந்து அங்கே இயற்கை கரைசல் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பழக்கரைசல், தேமோ கரைசல், வேப்பமிலை கரைசல், 3G சொல்யூஷன், மீன் அமில கரைசல், ஐந்திலை கரைசல், கிழுவையிலை கரைசல் அதில் பற்றி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றது மண்புழு உரம் எப்படி செய்கிறது அதை பற்றி வந்து இங்கே சொல்லப்பட்டிருந்தது. மற்ற அசோலா வளர்ப்பு முறைகள் அதை பற்றியும் கூறப்பட்டிருந்தது. மற்றது வந்து நாங்கள் அந்த கூட்டெரு தயாரிக்கிறது, அந்த கூட்டெரு தயாரித்து எடுக்கிற மிஷின் அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கோதுமை பொருட்கள்லாம் சாப்பிட்றாங்க. அதில் விட இது வெள்ளையும் வந்து நாங்கள் சுவையான சாப்பாடு செய்ய சாப்பிடலாம். புறக்கன் போட்டு வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இதில் வந்து என்ன இதை பற்றி நீங்கள் காட்சி கொண்டிருக்கீங்க? இது வந்து நாங்கள் வந்து கருவா செய்ய வந்து இலங்கையில் எல்லா இடம் செய்கிறோம். ஆனால் வந்து இப்போ அதை இப்போ எங்களோட வடபகுதியை பொறுத்தவரையில் பெருந்தோட்டமாக செய்யாமல் வீடுகளில் 1 கண்டு 2 கண்டுன்ற அளவில் செய்கிறோம். அதாவது வீட்டு தோட்ட அளவில் இருந்தும் அதை வந்து சரியான முறையில் பதப்படுத்த தெரியாமல், அதாவது கருவா மரம் நிற்குது ஆனால் அதுலேருந்து பட்டையை எடுத்து என்ன மாதிரி பதப்படுத்துறன்ட்டு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். கருவா பட்டையை வந்து நாங்கள் பதப்படுத்துகிறோன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து அதுக்குன்னு சொல்லி கமர்ஷியலாக செய்யக்கில் வந்து நாங்கள் இந்த பட்டையை பிரித்து எடுக்கிறதுக்காண்டு சில உபகரணங்கள் இருக்குது. இது வந்து தடியை சுரண்டுறதான கத்தி அந்த தடியில் இருக்கிற மேல் தோலை சுரண்டுறது. இப்போ இதை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக செய்யக்கில் பார்க்க தெரியும். இந்த தடியில் வந்து நாங்கள் பட்டையை உரிக்க போகிறோம்னா மேலே இருக்கிற இப்போ நாங்கள் சுரண்டைக்க தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பட்டை இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற தோலை மட்டும் நாங்கள் சுரண்டோம்.
அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இது வளைவாக இந்த கத்தி இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு தடியை வந்து நாங்கள் சுரண்டிட்டோம்னு சொல்லி சொன்னால் சுரண்டி துப்புரவாகும். இப்போ இதில் வார இந்த மேல் தோலையும் வந்து நாங்கள் சேகரித்து வச்சுருக்கிறோம். நீங்கள் இது இந்த டிஷ்ஷில் பார்த்தா தெரியும், சேகரித்து வச்சுருக்கிறோம். இதையும் வந்து நாங்கள் பாவனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து ஊற போட்டுருவோம். முதல்ல இந்த தடியை எடுத்துனாங்க 12 தடவை 24 மணிக்காலம் ஊற போட்டுருக்கோம். நல்லதாங்க ஊற போட்டுட்டு எடுத்து அந்த நாங்கள் சுரண்ட போகிறோம்னா அந்த ஊற போட்டதுலேருந்து எடுத்துட்டு அந்த சுரண்ட கத்தியால் மேலே இருக்கிற தோல் உள்ளே இருக்கிற பட்டையில் அதுக்கு மேலே இருக்கிற தோலை தான் நாங்கள் மென்மையாக சுரண்டினோம்னா இதுதான். இந்த இதையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு இதில் காய வைப்போம். இதையும் வந்து நாங்கள் காய நிழல்லாம் உலர்த்தோம். கருவா உலர்த்தலே நிழலில் தான் வச்சு நாங்கள் வீட்டு தேவைக்கு பாதிக்கலாம். வெளியில் கடைக்கண்டு போயிருக்கலாம். இதுக்கு மார்க்கெட் வந்து அவ்வளவு இல்லை. ஆனால் இது காரம் கூட. ஆனால் வெளிப்பாட்டியை மேற்கொள்றதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் மேலே தோலை சீவிட்டு சார். இப்போ உண்மையாக நாங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொன்னால் 1 மீட்டரும் 5 சென்டிமீட்டர் நெட் அந்த குவாலிட்டியில் இருந்தால் தான் அதுக்குரிய விலை இருக்குது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது இது வந்து 1 மீட்டர் நெட்டில் இருக்கணும். அது சர்வதேச தரம். இல்லைன்னு சொன்னால் அதில் அரைவாசிக்கு கேள்வின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து 20 சென்டிமீட்டருக்கு உட்பட்டது தரம் 4. நான் எங்களை பொறுத்தவரை கடையில் உள்ளது இதுவும் இல்லை. இது வெளி கவர்மெண்ட்டுங்கிறது மிச்சம் இந்த தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து உண்மையில வீட்டிலேருந்து நாங்கள் சிம்பிளாக செய்து கொள்ளலாம். இப்போ இதில் நாங்கள் நார்மலாக கத்தியால் இப்போ நான் எதுதான் கேட்குறேன். இப்போ நார்மலாக நாங்கள் கத்தியால் சீவி எடுத்தாக்க ஒவ்வொரு கீழமாக வரும். அப்போ கீழமாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் நார்மலாக துண்டு திரிக்கிற மாதிரியான செயற்பாடு தான். அடித்தா இது ஒரு பட்டை வந்து தும்பாகும். ஆனால் எங்களுக்கு வெடிக்கக்கூடாதுன்றதால நாங்கள் அழுத்தத்தை கொடுப்போம். நார்மலாக இந்த அதுக்கு பித்தளை தண்டு பாவிக்கலாம், இரும்பு தண்டும் பாவிக்கலாம். முதல்ல நாங்கள் ஆரம்பத்தில் பாவிச்சினாங்க இரும்பு தண்டு உப்பிச்சு அந்த கரால் பிடிக்க வலிக்குன்னா கீரை வலிக்கும். எங்களுக்கு இது வந்து இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாத மாதிரி நாங்கள் இதை கொஞ்சம் போதிய அழுத்தம் கொடுத்து சுழற்றி கொடுப்போம். எக்ஸ்பீரியன்ஸில் அதை கமர்ஷியலில் செய்யணும். போதிய அளவு அழுத்தத்தை கொடுத்து அதே மாதிரி நாங்கள் அந்த சட்டம் அதற்கு தேவையான உபகரணங்கள் இப்போ நாங்கள் எங்களை ஹோம் கார்டன் லெவலில் செய்கிறேங்கிற கால்குலேஷன் கொடுத்துல எங்களுக்கு தேவையான இந்த அளவுக்கு வந்து நாங்கள் மேலையும் கீழையும் ரவுண்ட் அந்த எடுப்போம். இது இங்கே செய்கிறது தான் இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக கிளப்பைகளே இது வந்து படையாக கிளம்பி கொண்டு வரோம். பிஞ்சன்றபடியாக பிரச்சனையாக போயிட்டு நாங்கள் ஏற்கனவே எல்லாம் சொல்லி போயிட்டு சாம்பிள் காட்டுங்க எடுத்தாலும் இப்போ இதுலேருந்து ஒரு பட்டையை மட்டும் எடுத்துகிட்டு விடுறதா இந்த ஒரு பாய் மாதிரி இதை எடுத்து வெளியில் எடுத்த மண்டல் ஒரு மடல் இல்லை. இப்போ இதில் இது அவுட்ட மண்டல் இது கிட்டத்தட்ட 5 மடல் தான் இருக்குது. இது ஃபுல்லாக சுற்றின மாதிரியே எடுப்போம். இது ஃபுல்லாக வேறு இதெல்லாம் இது வந்து உண்மையில் நான் இந்த தடியிலேருந்து உரிக்க இந்த ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் அப்படி இருக்குது. இல்லை 12 லேயர் கவர் பண்ணி போட்டு நாங்கள் இதில் நாங்கள் சாம்பிளுக்கு வச்சு இதில் வெயிலில் வச்சுட்டோம். உண்மையில இணலில் வச்சு இதை சுற்றி போட்டு நாங்கள் ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் நூலால் கட்டி இதில் பிடிக்க இருக்குது. இது நேற்று இருக்குது. இது சரியான பதத்துக்கு வந்துட்டு ஆனால் வெயிலில் விடாமல் அதில் அந்த காற்று படப்பட அந்த வாசனை போயிடும். இன்னும் இருக்கும். ஆனால் நாங்கள் இணலில் வச்சு இதை சரியாக ப்ரொசஸ் பண்ணுவோம். அதை விட நாங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது ஓகேயாக இருக்கும். இதுதான் சார். இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக சின்ன பட்டையாக இருக்குது. இப்போ நான் இதில் உருட்டி வச்சு நடக்கும். அது வந்து நார்மலாக உருட்டலாம். 1 மீட்டர் மீட்டர்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு அது ஆதாரமாக வச்சு இதை வச்சு சுற்றுவோம். கடைசியில் சுற்றி முடிஞ்ச இதில் ஒரு குழல் மாதிரி செயற்பாடு இருக்குது. இதுக்குள்ள வந்து இதில் உடஞ்சி இப்போ நாங்கள் இப்போ இதில் எடுத்தது அந்த சீவல் துணிகள் நீங்கள் கடையில் இருக்கிறதுல உண்மையில பார்த்தா தெரியும். இந்த வெளியில் ஒரு கவர் மட்டும் நல்லதாக இருக்கும். இல்லை ஃபுல்லாக கொடுத்தாங்க நூல்கள்லாம். அப்போதைக்கு வடக்க போகிற வரையில் நாங்கள் கடல் லெவல்லையாவது இதை ப்ரொசஸிங்கை காட்டினா தான் அடுத்த
இதுதான் அவ்வளோ தூரத்துக்கு என்ன சொன்னால் இதில் அவேர்னஸ் இப்போ வீட்டு தோட்டம்னு பார்க்கிட்டு நாங்கள் வீட்டில் இருக்க நைட்டு பாய்க்காண்டோம் தொகையாக செய்ய போகிறதில்ல ஒரு மரத்துலேருந்து எடுத்து ஒரு மாதத்துக்கு தேவையான இருக்கிறது தான் காய் நார்மலாக உள்ள கணக்கு எடுத்து காய்கறி இல்லை தண்ணி இருக்கிறது காய்க்கலாம் சொல்லி நம்ம சொன்னால் சுத்தமாக இருக்கிறதா யூஸ் பண்ணி அவைக்கு வாசனை அப்படின்னு சொல்லிடணும் இதில் இனி இதையும் நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து இதுக்கான ஃபஸ்ட்டு காணும் நீங்கள் கொதிநீராக பிடிக்கிறது எண்ணெய் பிடிக்கிறது இலையில இருக்க மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கணும் அதை இங்கே கொண்டு போனால் அதுக்கான ஃபஸ்ட்டு கூட எழுது வராது பிரியாணின்னு சொல்லி அதுக்கு நான் இந்த டிவியில் 5 ரூபா இந்த கலர் செலெக்ஷன் இது வந்து எங்களோட கொஞ்சம் வளைஞ்சு போச்சுன்னா ஒரு மீட்டருக்கு எடுக்கலாம் எங்கட தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த லெவலுக்குள்ள இந்த கட்டுக்கு ஓகே முக்கியமாக ஊற போட்டு பெரிய வாய்ப்பு